அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங் பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங்னால் நம்மளுக்கு டெய்லரிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதேமாரி என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். எடுத்த உடனே நம்மளால் ப்ளவுஸ் எடுத்தோடனே நேராக தைச்சிட முடியாது. ப்ளவுஸோ சுடிதாரோ எதுவாக இருந்தாலும் நம்மளால் எடுத்தோடனே தைச்சிட முடியாது. அதுக்கு லைன் எப்படி வரையணும், கர்வ் எப்படிலாம் நம்ம டேர்ன் பண்ணணும், அந்த பாயிண்டி டிப்பெல்லாம் இப்போது இப்படி பாயிண்டி டிப்பெல்லாம் எப்படி நம்ம டேர்ன் பண்ணணும், இது எல்லாமே நம்மளுக்கு பேசிக்லேயே வந்துடும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போது பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் நம்ம மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெட்டீரியலும் இவ்வளோ தான் மெட்டீரியல் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. மெட்டீரியல்லையும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. நிறைய விதமான மெட்டீரியல் இருக்குது. இப்போ புதுசாக நிறையலாம் வந்துடுச்சு. அது எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்கணுமா அப்படின்னிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னென்ன மெட்டீரியலோ அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஒரு சில மெட்டீரியல் எல்லாமும் சொல்கிறேன். இப்போ இந்த வேக்ஸ் சாக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணுமா அப்படின்னிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. வேக்ஸ் சாக் நானே இப்போ தான் வாங்கினேன். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பவுட்ரு சாக் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அவசியம், சரி இது இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாங்கிக்கலாமே தவிர கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி தான், நான் இப்போ தான் வேக்ஸ் சாக் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த பவுட்ரு சாக் தான் வச்சுருந்தேன். அதேமாதிரி பேட்டர்ன் மேக்கிங்கில் பென்சில் மட்டும்தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியணுன்றதுக்காக நான் இந்த கலர் பென்சில்லாம் வாங்கினேன். ஒரு சில பேட்டர்ன் மேக்கிங் ஷீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு பென்சில் அவ்வளோவா தெரியாது. அப்போது பென் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பென், அதுவும் இந்த பென் வந்துட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற பென்னு தான், அதை தான் நான் வச்சுருக்கேன். இந்த பெண்ணெல்லாம் இப்போ தான் நான் வாங்கினேன். நான் சொன்ன மாதிரியே தான் நம்மளுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் வாங்காமே தவிர இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியமே கிடையாதுங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப பேசிக் நம்ம நெசசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லரிங்க்கே ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் மிஷின். அஃப்கோர்ஸ் டெய்லரிங் மிஷின் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. டெய்லரிங் கற்றுக்கணுன்ட்டு நம்ம ஆசைப்படலாம். நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லரிங் மிஷின் ரொம்ப முக்கியம். டெய்லரிங் மிஷினில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது. நான் வந்துட்டு டொமஸ்டிக் மிஷின் தான் வச்சுருக்கேன். டொமஸ்டிக் மிஷின் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் மிஷின் இருக்குது, போர்ட்டபிள் மிஷின் இருக்குது. போர்ட்டபிள் மிஷின்லேயே எவ்வளோ வெரைட்டி இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அதிலே பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது போர்ட்டபிள் ஸ்டிச்சஸ்லேயே. நான் வச்சுருக்கிறது டொமஸ்டிக் மிஷின் தான் வச்சுருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். போர்ட்டபிள் மிஷினை கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு டொமஸ்டிக் மிஷின் ரேட்டு கம்மி. ஆனால் டொமஸ்டிக் மிஷினில் இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ், நம்மளால் அந்த ஒரே ஸ்டிச் மட்டும்தான் பண்ண முடியும். போர்ட்டபிள் மிஷினில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதில் நிறைய விதமான ஸ்டிச்சஸ் இருக்கும். ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓவர்லாக் கூட பண்ணுற மாதிரி இப்போ ஒரு சில மிஷின்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ ஸ்பீடில் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற அட்வான்ஸ்ட் எல்லாமும் வந்துடுச்சு போர்ட்டபிள் மிஷினில். உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிஷின் வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு டொமஸ்டிக் மிஷின் தான் வச்சுருக்கேன். சிங்கர் பிராண்டில் மெரிட் இருக்குது இல்லைங்களா, அந்த மெரிட் பிராண்ட் மிஷின் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வாங்க மெட்டீரியல் என்னென்ன பேசிக் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்மளுக்கு மிஷினுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ச் டேப்பு. இதுலேயும் நிறைய விதம் இருக்குது. இதுலேயும் பிராண்டட் இன்ச் டேப்லாம் இருக்குது. நான் பாருங்கள் பிராண்ட் இல்லாத இன்ச் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிராண்டட் இன்ச் டேப் வேணும்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜோதி பிராண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வெல்டன் அப்படின்ற பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு நம்ம நார்மலாக போய் நூல் கடையிலலாம் கேட்டோன்னா கிடைக்கிற இன்ச் டேப் தான் இது. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, நம்மளுக்கு தேவை எவ்வளோ வேணும், எவ்வளோ ரேட்டில் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இன்ச் டேப்லேயும் இப்போ நிறைய அட்வான்ஸாலாம் வந்துடுச்சு. ஒரு பட்டன் அழுத்தினா வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிக்கணும். இப்போ இந்த இன்ச் டேப்லாம் நம்ம விரிச்சோன்னா நம்மளே தான் ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். இப்போ அட்வான்ஸில் இருக்க இன்ச் டேப்லாம் இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி மெஷர் பண்ணுறோங்களா. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு பெரிய இன்ச் டேப் வச்சுருப்பாங்க. அதில் இப்படி சுற்றினா அதுவே வந்துட்டு அந்த டேப் உள்ளே வந்துடும் பார்த்தீங்களா. அதே மாடல் தான். பட் என்னென்னா ஒரு பட்டன் அழுத்தணுன்னா அந்த சர்ன்னு உள்ளே வந்துடுது. அந்த மாதிரி இன்ச் டேப்லாம் கூட இப்போது புதுசாக வந்துருச்சு. நான் இந்த இன்ச் டேப் தான் வச்சுருக்கேன்.
அதே மாதிரியே நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ச் டேப்பில் நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, இதே இன்ச் டேப்பில் தான் நீங்கள் பேட்டர்ன் போடணும். சப்போஸ் நான் வேறு ஒரு இன்ச் டேப்பில் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். இப்போ இந்த இன்ச் டேப் வச்சு நான் மெஷர்மெண்ட் பேட்டர்ன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கூடாது. ஏன்னா ஒரு ஒரு இன்ச் டேப்புக்கும் இந்த வேல்யூ டிஃபர் ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள். இந்த இன்ச் டேப்புக்கும், அதாவது நீங்கள் வச்சுருக்க இன்ச் டேப்புக்கும் வேறு ஒரு இன்ச் டேப்பையும் வச்சு நீங்கள் இந்த வேல்யூ மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ மாறும். இப்போ இந்த இன்ச் டேப்பில் இது தான் 1 இன்ச்சாக இருக்குது. இப்போ இன்னொரு இன்ச் டேப் எடுத்திங்கன்னா அதில் 1 இன்ச் இவ்வளோ ஓட முடிஞ்சிடலாம், இல்லைன்னா இவ்வளோ தூரம் வரலாம். அந்த மாதிரி வேரி ஆகும். இன்ச் டேப்புக்கு இன்ச் டேப் மெஷர்மெண்ட் வேரி ஆகும். அதனால் நீங்கள் ஒரு இன்ச் டேப், இப்போ இந்த இன்ச் டேப்பில் தான் நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா இதே இன்ச் டேப்பில் தான் நீங்கள் பேட்டர்ன் போடணும். அதேமாரி இப்போ இன்ச் டேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு, இப்போ இது பார்த்தீங்கன்னா 60 இன்ச் டேப். இதில் வந்துட்டு 57 வரைக்கும் தான் இருக்குது. 58, 59, 60 இன்ச் டேப் இது. இந்த இன்ச் டேப்லேயுமே 120 இன்ச்சஸ் இருக்க இன்ச் டேப்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த இன்ச் டேப்லாம் தேவைப்படும். ஏன்னா அவங்க வந்துட்டு பெரிய பெரிய டிசைன்லாம் பண்ணுவாங்க, ஒரு லாங் கவுன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 120 இன்ச் கண்டிப்பாக தேவைப்படும். நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாதுங்க. நம்ம வீட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இந்த 60 இன்ச் டேப்பே போதுமான அளவு தான். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சென்டிமீட்டர்ஸ் கணக்கு இருக்கும். நம்ம சென்டிமீட்டர் கணக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போது நம்மளுக்கு இந்த சென்டிமீட்டர் கணக்கு தேவைப்படும். ஏன்னா 1 மீட்டர் அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் வேணும், 1.5 மீட்டர் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூனம் சாரீலலாம் எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குன்னே அதில் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு நம்ம 80 மீட்ரு, 80 சென்டிமீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 80 மீட்ரு இல்லைங்க, சாரி, 80 சென்டிமீட்டர். 80 சென்டிமீட்டர் தாராளமாக போதும். நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நாம் 1 மீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு 36, 38 கூட நீங்கள் 90 கட் பண்ணிக்கலாம். 36 வரைக்கும் நீங்கள் 80 சென்டிமீட்டரே கட் பண்ணிக்கலாம் சாரீலேருந்து ப்ளவுஸு. சென்டிமீட்டர் சைட்லேயே நம்மளுக்கு இன்ச்சஸும் இருக்குது. இந்த சைடு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சைடு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே இந்த சைடு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த இன்ச்சஸ் சைடு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். சென்டிமீட்டர் சைடு ரொம்ப ரேர். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சில் நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். 3/4 இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் 3/4 இன்ச்சு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சென்டிமீட்டர் 3/4 இன்ச்சு. அப்போ நம்மளுக்கு டாட் பிடிக்கும் போது 3/4 இன்ச்சு நம்ம எப்படி ஹாஃபாக மடித்து இது பண்ணுறது அப்படின்னும் போது இந்த 2 சென்டிமீட்ரு இப்படி மடித்து இந்த பக்கம் டாட்டா அந்த பக்கம் ஒரு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கு தான் நம்ம இந்த சென்டிமீட்டர் சைடு யூஸ் பண்ணுவோம். ரேராக யூஸ் பண்ணுவோம். இந்த இன்ச்சஸ் சைடு தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். நான் இந்த இன்ச்சஸ் சைடு தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எரேசர் ஷார்ப்னர் கண்டிப்பாக தேவை. நம்ம பேட்டர்ன் போடும் போது பென்சில் வச்சு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எரேசர் ஷார்ப்னர் கண்டிப்பாக தேவை. பென்சிலுமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பென்சில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுவும் இந்த கலர் பென்சில் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பேட்டர்ன் போடும்போது ஒரு சில இதில் நம்மளுக்கு கீழே மேலேன்னு ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்ற பட்சத்தில் இந்த பென்சில்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து பென்லேயும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த பென் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பென் தான் ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு இப்போது இந்த பென்னு பென்சில்லாம் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம சார்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பென்சிலே போதுமானது. இந்த பென்சிலில் நான் மார்க் பண்ணுறேன், தெரியுது இல்லைங்களா? நம்ம சார்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது, பேட்டர்ன் போடுறோன்னும் போது இந்த பென்சிலில் போடும்போதே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் அதுவே நம்ம பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணுறோம். பேட்டர்ன் ஷீட்னால் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நம்ம கார்ட்போர்ட் அந்த பேப்பர் மாதிரி தான் இருக்கும் பார்த்தா, ஆனால் அது கிடையாது. இந்த சைடில் அந்த கார்ட்போர்ட் மாதிரி இருக்குங்களா, இந்த சைடில் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த சைடில் வேறு கலராக இருக்கும், இந்த சைடில் வேறு கலராக இருக்கும். இந்த சைடில் கொஞ்சம் நம்மளுக்கு ஆரஞ்சு ஷேடில் இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோவா கிளியராக தெரியாது. நம்மளுக்கு இப்போ தெரிகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் தெரியறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் பென்னு வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு.
இதுவே இந்த பெனில் தான் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பென்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம நார்மல் பென்லேயே கூட பண்ணிக்கலாம். நார்மல் பென்லேயே பண்ணால் கூட நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் நல்லாவே தெரியும். இதேமாரி சார்ட்டில் வந்துட்டு நீங்கள் வெறும் பென்சில் தான் யூஸ் பண்ணணுமா, என் சார்ட்டில் பென் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னாங்கன்னா, பென்சில் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அழிச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னா என்னால் இப்படி அழிச்சிக்க முடியும். ஆனால் அதுவே பெனில் போட்டோன்னா நம்மளால் அழிக்க முடியாது, வேஸ்ட் ஆகிடும். நம்ம சார்ட் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்துட்டு சார்ட் யூஸ் பண்ணும்போது சார்ட்டில் போட்டோன்னும் போது பென்சிலில் பண்ணிக்கிறது தி பெஸ்ட் ஆப்ஷனுங்க. அவ்வளோதாங்க. இந்த பென்னு பென்சிலு இதனோட வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறது வந்துட்டு நம்ம இது வேக்ஸ் சாக்கு, இது வந்துட்டு பவுட்ரு சாக்கு. இப்போ இதிலே வந்துட்டு இன்னும் நிறைய இருக்குது. ஹீட் எரேசபிள் பென் வந்துடுச்சு, வாட்டர் எரேசபிள் பென் வந்துடுச்சு, வேக்ஸ் பென்சில் இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சதுன்னா வேணால் இந்த சைடில் அட்டாச் பண்ணுறேன். இந்தமாரி நம்மளுக்கு நிறைய வந்துடுச்சு. நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது இந்த பவுட்ரு சாக்கு, இந்த வேக்ஸ் சாக்கு. இந்த வேக்ஸ் சாக்கு நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பவுட்ரு சாக் நம்ம எப்போதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வேக்ஸ் சாக் ஏன் பெஸ்ட்டு அப்படின்னா, இப்போ நம்ம பவுட்ரு சாக் வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வச்சு நான் இப்படி போடுறேன், மார்க் போடுறேன், தெரியுதுங்களா? இப்போ இதில் நான் இந்த மார்க் போட்டிருக்கேன், இப்படி தெரியுது. இது அப்படியே இப்படி தட்டி விட்டோன்னா அந்த பவுட்ரு பார்க்கும், தெரியுதுங்களா? அப்படி இன்னும் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சேன்னா அந்த மார்க்கிங் மறைஞ்சு போயிடும். நான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தான் அழுத்தி தேய்ச்சிருக்கேன். இன்னொரு துணியை வச்சு தொடச்சோன்னா சுத்தமாக போயிடும். நம்ம மார்க் பண்ணதே தெரியல. பவுட்ரு சாக்கில் இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் இது தாங்க, நம்ம மார்க் பண்ணது அதில் மறைச்சிடும். அதேமாரி நம்ம மிஷினில் ஓட்டுறோம், இது மேலே ஓட்டினோம் அப்படின்னா இதிலேருந்து டஸ்ட்டு சாக் பறந்து வந்து நம்ம மிஷினை கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளால் கண்டிப்பாக இது தான் அஃபோர்ட் பண்ண முடியும். இது நம்ம பிகினராக நம்மளுக்கு பவுட்ரு சாக்கே பெஸ்ட்டுங்க. ஏன்னா இது ரேட்டும் கொஞ்சம் கம்மி. நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு பழகிக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வேக்ஸ் சாக் போய்க்கலாம். வேக்ஸ் சாக்கில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது போட்டுட்டேன், இது அழித்தாலும் இது அழியாது, மார்க் போகாது பாருங்கள். மார்க் நம்மளுக்கு தெரியுதுங்களா? இதில் அழித்தா அந்த மார்க் போயிடும், இதில் அழித்தா இந்த மார்க் போகாது. அப்போ இது எப்படி போகும், இது எப்படியே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, நம்ம அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கெல்லாம் வந்துட்டு போயிடும். அதனால தான் வேக்ஸ் சாக் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம துணியெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு அயர்ன் பண்ணி தான் நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுக்க போகிறோம். அப்போ கொடுக்கும்போது இந்த மார்க்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் அதுவே நீங்கள் இது பவுட்ரு சாக் யூஸ் பண்ணிங்கன்னா அயர்ன் பண்ணாலும் இந்த பவுட்ரு சாக்கோட மார்க் அப்படியே தான் இருக்கும். அதனால இந்த பவுட்ரு சாக் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டம். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் உங்களுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பவுட்ரு சாக் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை பவுட்ரு சாக்கில். அவ்வளோதாங்க, பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் ஒரு பார்ட் 1 வீடியோவில் இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். அடுத்த வீடியோவில் ஸ்கேல்ஸ், என்னென்ன ஸ்கேல்லாம் இருக்குது, அதில் நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Keep smiling.